வணக்கம் குருஜி. வணக்கம் சார். உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது மே மாத ராசி பலன். ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். உங்களோட சுய ஜாதகம் பார்க்கணும், அதாவது உங்களோட சொந்த ஜாதகம், உங்களோட கேள்விகள் அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்காங்க, அதில் வாங்க. இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? மீனராசி. இந்த மீனராசிக்கு இந்த மாதம், அதாவது மே மாதத்துக்கு உண்டான கிரக நகர்வுகள் எப்படி இருக்குது? ஒரு அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கா? ஏன்னா 7.5 சனி போயிட்டுருக்கு, இப்போ ஜென்ம சனியாக இருக்குது. நிறைய பேருக்கு வேலை பிரச்சனை, நிறைய பேருக்கு தொழில் ரீதியாக பிரச்சனை, ஒரு சில பேருக்கு நல்லா இருக்குது. நம்ம தசா புத்தி நல்லா இருக்கிறவங்க நல்லா இருக்குது. இப்போ கிரக நகர்வுகள் எப்படி இருக்குது? இந்த மாதம் மீனத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரக நிலைகள், சர்ப கிரகங்கள் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்காங்க. ராகு விரய ராசிலையும், கேது 6ஆம் இடம் சொல்லக்கூடிய பகைரோன ரோகஸ்தானத்துலேயும் மறைந்திருக்காங்க. ஸோ இந்த கிரகங்கள் மறையிறது ரொம்ப விசேஷம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு. அந்த வகையில் இவங்களுக்கு சர்ப கிரகங்கள் கொஞ்சம் தைரியத்தை கொடுத்துட்டுருக்கு. 11-12 கூடிய அதிபதி சனி பகவான், அவர் ஜென்மராசிக்கு வந்ததுலேருந்தே டென்ஷன். நிறைய பேருக்கு உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிடுது. 50-60 கிலோ இருந்தவங்க கூட இப்போ 40 கிலோவுக்கு வந்துட்டாங்க. வெயிட் அவ்வளோ லாஸ் ஆகிடுது. ஏன்னா டென்ஷன், என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா ஒன்று ஃபினான்ஷியல், இல்லைன்னா ஃபிசிக்கல், ஏதோ ஒன்று மாற்றி மாற்றி அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அடுத்தபடியாக இவங்களோட ராசிநாதன் ஜீவனாதிபதி குரு. குரு 4ஆம் இடத்துல இருக்கிறது பரவாயில்லை, ஸ்தான பலம் இல்லைன்னாலும் பரவாயில்லைங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார். ஆனால் குருவோட பார்வை பலம் சமாளிக்கிற மாதிரி இருக்குது அவங்களுக்கு. அடுத்தபடியாக சூரியன் தான் இவங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா குருவுக்கும் சூரியனுக்கும் ஒத்து வரும். அதுதான் குரு சூரியன் சேர்ந்தாலே சிவராஜ யோகம்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த பகைருண ரோகாதிபதி அப்படிங்கும்போதே பகைமை அழியணும், கடன் சுமை குறையணும், உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா சூரியன் இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிள். இந்த சூரிய பகவான் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் இடத்துல உச்சமடைந்திருக்கார். இவங்களுக்கு கொஞ்சம் பொருளாதாரம் இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். பரவாயில்லை, முன்னை விட பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். டென்ஷன் இருந்தாலும் பரவாயில்லை. அதே இந்த சூரிய பகவான் 14/5/2026 அவர் சகாயஸ்தானம்ங்கிற 3ஆம் பாவத்துக்கு வர்றார். 3ஆம் பாவம் சூப்பரான இது, தைரியம் அதிகமாகும். ஆனால் என்ன, சனி பகவானோட பார்வை விழுது, அது ஒன்று தான் மைனஸ் பாயிண்ட். மற்றபடி பரவாயில்லை, சூரியன் இவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கார். அடுத்து பார்த்திங்கன்னா சகாயாதிபதி அஷ்டமாதிபதி இவங்களுக்கு சுக்கிர பகவான், 3ஆம் இடத்து அதிபதி, 8ஆம் இடத்துல, ரெண்டுமே மறைவு, மறைவு. அந்த சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல மறைந்து தான் இருக்கார். ஸோ மறைந்தாலும் ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த சுக்கிரனுக்கும் ஒரு டிரான்சிட் இருக்குது இந்த மாதம். என்னென்னா 14/5/2026 அவர் எங்கே வர்றாருன்னா சுகஸ்தானம்ங்கிற 4ஆம் பாவத்துக்கு குருவோடு சேர்ந்து குரு சுக்கிர யோகத்தை கொடுக்குறாரு. ஸோ 4ஆம் இடம் ஓரளவுக்கு நல்ல இடம். அந்த இடத்துல சுக்கிரன் சேர்றது நல்லது. அடுத்தபடியாக 4-7 கூடிய அதிபதி புதன். சுகாதிபதியும் புதன் தான், களத்திராதிபதி புதன். அவர் எங்கே இருக்காருன்னா 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார். பரவாயில்லை, நல்ல ஒரு ஃபேவரபிள் பொசிஷன். அடுத்து இந்த புத பகவானுக்கு இந்த மாதம் 2 டிரான்சிட் இருக்குது. 14/5/2026 போது 3ஆம் பாவம்ங்கிற சகாயஸ்தானத்துக்கு வந்துடுறார். சனி பார்வை விழுந்தால் கூட பரவாயில்லை, ஒன்றும் புதனுக்கு ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது ஒன்றும். அதனால் புதனால் ஒன்றும் இவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்தபடி 29/5/26 அவர் எங்கே வர்றாருனாக்க சுகஸ்தானம்ங்கிற 4ஆம் பாவத்துக்கு இந்த குரு சுக்கிரனோட சேர்ந்துடுறார் புதன். அடுத்தபடியாக முக்கியமான கிரகம் இவங்களுக்கு செவ்வாய் ரொம்ப இது. அதனால தான் மீனராசியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாடகை வீட்டில் இருந்தால் கூட ஓரளவுக்கு நிம்மதியாக இருப்பாங்க. நிறைய பேருக்கு சொந்த வீடு அமையும். அந்த பாக்கியம் இருந்தது அவங்களோட ஜாதகத்தில், ஜனன கால ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எல்லாருமே ஒரு பெரிய லெவலில் தான் இருப்பாங்க. வீடு வாங்கி நல்ல ஒரு இதுவாக. 2-9 கூடிய அதிபதி. ஸோ இந்த 2-9 கூடிய அதிபதி செவ்வாய் ஒரு 10 டேஸ், மாத ஆரம்பத்துலேருந்து ஒரு 10 டேஸ் பார்த்திங்கன்னா ஜென்மராசியில் இருக்கார். ஜென்மராசியில் சனியோடு சேர்ந்துருக்கார். குழப்பத்துக்கு மேலே குழப்பம், அடி மேலே அடி, அதான். ஆனால் 11ஆம் தேதியிலேருந்து இந்த செவ்வாய் விலகிறார் பாருங்க, அது பெரிய பாக்கியம். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி ஒரு கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்காம அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுருக்காங்க. இவங்களுக்கு வர வேண்டியது வரல. இப்போ அவர் தனியாக இயங்க போகிறார். ஸோ 2ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்துலேயே ஆட்சி அமைத்து சனியாக இயங்கும்போது இவங்களோட பொருளாதாரம் முன்னேற்றமாக இருக்கும். இது வரைக்கும் அவங்க எப்படி இருந்தாங்கன்னா, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. அதுதான் அவங்களோட தாரக மந்திரமாக இருந்ததுக்கு. என்ன நடந்தாலும் நடக்கட்டும், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். நீங்கள் கேட்டு பாருங்கள் மீனராசி நேயர்களே, இதான் சொல்லுவாங்க. என்ன நடக்குது நடக்கட்டும்பா, அதுக்காக எங்கள் ஊரை விட்டு ஓட முடியும்?
அப்படிம்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு மாற்றம் கண்டிப்பாக இந்த மாதம் கிடைக்கும். ஓகே. மீனராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய செவ்வாயினால பொருளாதார ரீதியாக நல்லா இருக்குமா? நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஆமாம். இருந்தாலும் இன்னொரு விளக்கம் வந்து பெண்களுக்காக தனிப்பட்ட முறையில் கொடுத்துருங்க. எப்படி இருக்கணும் செலவுகள்? ஏன்னா வந்து 7.5 சனின்றதுனால, ஜென்ம சனின்றதுனால தேவையில்லாத செலவுகள். அவரே அஷ்டமத்தை பார்க்குறாரு, 2ஆம் அதிபதி. அது தேவையில்லாத கஷ்டங்கள்லாம் வருமா? அது மாதிரிலாம் கொஞ்சம் ஏதாவது நெகட்டிவிட்டி இருந்தால் சொல்லிடுங்க. 2ஆம் வீட்டு அதிபதி, அதே சமயம் 9ஆம் வீட்டு அதிபதியும் இதே செவ்வாய் தான். அவர் எங்கே இருக்காருன்னா லாக் ஆகிட்டார். லாக் ஆகி 7.5 சனியோடு சேர்ந்து ஜென்மத்தில் உட்காந்துக்கிட்டு மீனராசினியர்களுக்கு நிறைய பேருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்பட்டிருக்கு. ஆப்ரேஷன் அந்த மாதிரிலாம் ஒரு உடல் ஆரோக்கியத்துக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு. என்ன இப்போ இந்த 2ஆம் வீட்டு அதிபதி அப்படியே விலகிறது, அதுவும் சனி பகவானை விட்டு விலகிறது ரொம்ப சூப்பர். அப்போ இவங்களுக்கு கண்டிப்பாக மருத்துவ செலவுகள் குறையும். மருத்துவ செலவுகள் குறைஞ்சி உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். இவங்களோட பொருளாதாரம், ஏன்னா உடம்பே சரியில்லைன்னா அவங்க பொருளாதாரத்தை பற்றி எப்படி சிந்திக்க முடியும் சொல்லுங்கள்? முடிய முடியாது. அப்போ அவங்களுக்கு தாட்டெல்லாம் உடம்பு நல்லாயிட்டா போகிறோம், உடம்பு நல்லாயிட்டா போகிறோங்கிற ஒரு தாட்டு தான். அப்போ அந்த தாட் வெற்றிகரமாக நிறைவேறதுனால இவங்களோட பொருளாதாரம் இப்போ கொஞ்சம் அப்படியே சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது அற்புதமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அப்போ இந்த பெண்களுக்கு கண்டிப்பாக கடன் சுமை குறையும். பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியமும் கிடைக்கும். ஏன்னா பாக்கியாதிபதி தான் 2ஆம் வீட்டு அதிபதி. ஸோ அங்கே வரார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஆட்சி அமைக்கிறாருங்கும்போது கண்டிப்பாக ஒரு நன்மைகள் அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பெண்களுக்கு. ஓகே. கடன் சுமை குறையுமா இந்த மாதத்தில்? ஏன்னா நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை இருக்குது, அதாவது மீன ராசிக்கு. அது வந்து எப்படி இருக்கும்? கண்டிப்பாக கடன் சுமை அப்படிங்கும்போதே இந்த சூரிய பகவான் பகைருண ரோகாதிபதி அவர் வந்து 2ஆம் வீட்டில் உச்சம் அடைஞ்சு இருந்து ஓரளவுக்கு வருமானத்தை கொடுத்தார். ஆனால் வருமானம் கொடுக்கறதெல்லாம் வந்து உடல் ஆரோக்கியத்துக்காகவே போயிடுச்சு. வந்த வருமானம் அப்படி போயிடுச்சு. அப்போ கடனை எப்படி அவங்களால அடைக்க முடியும்? என்னதான் இருந்தாலும் கடனை எப்படி அடைக்கிறது? முடியாது. ஏன்னா முதல்ல நமக்கு வந்து முக்கியமாக உடல் ஆரோக்கியம். ஸோ அதுக்காகவே செலவு பண்ணிட்டாங்க. இப்போ இந்த பகைருண ரோகாதிபதி 2ஆம் இடத்தை விட்டு விலகி 3ஆம் இடத்திற்கு வந்து சனி பகவானின் பார்வையை பெற்றாலும் அதி அற்புதமான முயற்சிகளின் பேரில் இவர்களது பொருளாதாரம் முன்னேற்றம் அடைவதால் கடன் சுமை குறையும். கண்டிப்பாக கடன் சுமை இவங்களுக்கு அது குறையிறதுனால தான் இப்போ வந்து ஒரு திங்கிங் பவர் அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஓகே. இப்போ வேலை ரீதியாக வேலை மாற்றம் யாருக்காவது கிடைக்குமா? ஏன்னா மீனராசிக்கு நிறைய பேருக்கு வேலை பிரச்சனை போயிட்டுருக்கு. பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, ஒரு பக்கம் வேலையே போயிடுச்சு, வேலை தேடிட்டு இருக்காங்க. இல்லை வேலை போயிட்டு வேலை கிடச்சிருக்கு, அந்த வேலை சரியில்லை, இன்னொரு வேலையை மாற்றணும்னு முயற்சி பண்ணுறாங்க. இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? ஏன்னா 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் 2, 3ல் தான் இருக்கிறார். கடைசியாக தான் மே மாதம் கடைசியாக தான் 4ஆம் இடத்துக்கே போகிறாரு, குருவோட சேர்றாரு, சுக்கரனோட சேர்றார். இதெல்லாம் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும்? வேலை ரீதியாக மட்டும் சொல்லுங்கள். வேலை ரீதியாக அப்படியே இருக்காங்க பாருங்கள், ஏற்கனவே வேலையில் இருக்காங்க, கொஞ்சம் டென்ஷன் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணாலே போகும். ஏன்னா குரு மாறும்போது இவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தோட, ஏன்னா ராசிநாதன் ஜீவனாதிபதியும் அவர் தான். அப்போ அவர் வந்து எங்கே போகிறார்? 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல பஞ்சமஸ்தானத்துக்கு போய் உச்சமடைகிறார். ஸோ மாற்றங்கள் இனிமையாக அமையிறதுனால ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்காரங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அப்போ கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் ரொம்ப வெற்றி. சரி பரவாயில்லை, இவ்வளோ நாள் காத்து இருந்துச்சுன்னா 1 மாதம் தானே அப்படின்னு இருக்கலாம். ஏற்கனவே உத்தியோகத்தில் கொஞ்சம் டென்ஷன் ப்ராப்ளம், வேண்டாம் எனக்கு மனசு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, இதுலேயே இருந்தேன்னா நான் பைத்தியம் பிடிச்சி போயிடுவேன் போல இருக்குது, இல்லைன்னா எங்கேயோ ஓடிடுவேன் போல இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இடமாற்றத்தை ஏற்படுத்திக்கலாம். ஏன்னா இந்த புதன் வந்து ஃபேவரபுளாக இருக்கார். அதனால் ஓரளவுக்கு இவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கண்டிப்பாக கிடைக்கும், மாற்றம். அதேமாரி வேலை தேடின்னு இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் மிட்டுக்கு மேலே 15ஆம் தேதிக்கு மேலே அற்புதமான ஒரு ஒளிமயமான எதிர்காலம்னே சொல்லலாம், அந்த மாதிரி அமையும். ஓகே. பரிகாரம் மீனராசிக்கு இந்த மாதத்துக்கு உண்டான பரிகாரம்? மீனராசி அப்படின்னாலே குரு தான் மெயின். இவங்க குருவை தான் இது பண்ணணும், குருவை வழிபாடு பண்ணுறது குரு தான் மெயின். அந்த இது பண்ணும்போதே நல்லது நடக்கும். அதேமாதிரி சித்தர் பெருமக்கள், சித்தர்களை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா சித்தர்கள் வந்து திருவண்ணாமலையில் இன்னமும் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு ஒரு ஐதீகம். அதனால தான் இந்த இடத்துக்கு போகக்கூடாது, அந்த இடத்துக்கு போகக்கூடாது, செருப்போட போகக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஏன்னா சித்தர்கள் அங்கே இருப்பாங்கன்னு. அதனால் சித்தர்கள் மறைந்திருந்து நமக்கு ஒரு இதை கொடுக்கறது, அருள் கொடுக்கறது. அப்போ இவங்க வந்து சித்தர்கள்லேயே மெயினான சித்தர்கள் அகத்தியர் தான். ஸோ இவங்க தினந்தோறும் ஓம் அகஸ்தீஸ்வராய நமக, ஏன்னா இங்கே ஈஸ்வரனையும் சேர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்க, வெற்றி நிறையா கிடைக்கும். ஓகே. ஏன்னா ஈஸ்வரன் கடவுள், சித்தர் அகத்தியர் 2 பேரையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா
வெற்றிக்கு மேலே வெற்றி ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இவங்களுக்கு வெற்றி தான் இப்போ தேவை, ஜெயிக்கணும் அந்த மாதிரி. அப்போ ஓம் ஸ்ரீ அகஸ்தீஸ்வராய நமக அப்படின்னு 108 தடவை சொல்லிட்டு இவங்க அந்த முன்னேற்றங்களெல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக இந்த மே மாதம் மீனராசிக்காரர்களுக்கு இனிமையான மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.